மக்களே அனைவருக்கும் மாலை வணக்கம். ஸோ என்னடா லைவை காணாம நினைச்சிருப்பீங்க. ஸோ ஆமாம் மக்களே, ஸோ லைவ் பண்ற அளவுக்கு டைம் இல்லை, நெட் இல்லை. ஸோ அதனால தான் ரெக்கார்ட் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ ரெகுலராக வீடியோ போட்டுறேன், ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ அதற்கு முன்னாடி உங்களுக்கு ஏதாவது ராயல் பாஸ் தேவைப்படுச்சுன்னா, ஸோ நான் சொன்ன கூப்பன் கோடு எல்லாரும் ஞாபகம் பண்ணிங்க, CWJ40 அப்படின்ற கூப்பன் கோடை யூஸ் பண்ணி ஸோ நீங்கள் உங்களோட ராயல் பாஸை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ 1199 ஸோ வேண்டவங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. இது தவிர உங்களுக்கு வேறு ஏதாவது பெரிய இஷ்யூஸ் இருந்துச்சுன்னா இதான் என்னோட ஐடி, எப்போனாலும் என்னனாலும் மெசேஜ் பண்ணுங்க. ஓகேவா? போலாமே. ஸோ ஏப்ரல் 14 தேதி வரையும் பார்த்துருந்தோம். ஸோ ஏப்ரல் 15 தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் என்ன இருந்துச்சு அப்படின்றத பார்த்துலாம். எடுத்தோட இன்னைக்கு வந்து ஒரு இரங்கல் செய்தி தான் இருக்கு. ஸோ குமுதினி லாஹியா கதக் லெஜண்ட் பாஸ்ட் அவே. குமுதினி லாஹியா அப்படின்றவங்க வந்து இறந்து போயிட்டாங்க. அவங்க வந்து கதக் மாஸ்டர் அண்ட் கோரியோகிராஃபர், கதக் கோரியோகிராஃபர் இருந்தவங்க. ஸோ அகமதாபாத்ல மாறினவங்க. அவங்க தான் இப்போ தவறி போயிட்டாங்க. சரியா? ஸோ வழக்கம் போல தான் அவங்க ஏஜ் ரிலேட்டட் காரணமாக இறந்து போயிட்டாங்க. ஸோ இவங்க வந்து கிட்டத்தட்ட நிறைய படங்களுக்கு, நிறைய கதக்ல வந்து நிறைய புரட்சிகளை ஏற்படுத்திட்டாங்க. ஸோ கதக்ல இந்த கதக் டான்ஸ்ல வந்து நிறைய விஷயங்களை பண்ணி நிறைய சாதனைகளை கொண்டு வந்து, ஸோ இது மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணி அந்த கதக்குன்ற கலையை வந்து நிறைய வளர்த்துருக்காங்க. ஸோ அவங்க வந்து இறந்து போயிட்டாங்க. ரைட்டு. ஸோ இவங்கள மாதிரியே ஜீன் மாஷ் அப்படின்னு சொல்லி ஸோ எமி அவார்ட் வின் பண்ணவங்க. ஸோ அவங்களும் வந்து இறந்து போயிட்டாங்க. ஸோ இங்கிலீஷ் ஆக்டர்ஸ் அவங்க. ஸோ அவங்களும் வந்து இறந்து போயிட்டாங்க. சரியா? ஹாலிவுட் ஆக்டர்ஸ் அவங்க. ஸோ ஜீன் மாஷ் அப்படின்றவங்க அவங்க தவறிட்டாங்க. ஸோ இது அவங்களுக்கான ரிலேட்டட் நியூஸ். ரீசன் கிடையாதுப்பா, ரிலேட்டட். சரியா? ஸோ ரிலேட்டட் நியூஸ். ஓகேவா? எஸ். ஸோ இதற்கு என்ன க்ளூ அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ஒரு கும்மியும் கதக்கும் சேம் அப்படின்னு ஞாபகம். சரியா? ஸோ நம்ம ஒரு கும்மியும் கதக்கும் சேம் ஒரே மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு ஞாபகம். ஓகே. எம்ஓஐ. ஸோ மகாராஷ்டிரா சயின்ஸ் எம்ஓஐ வித் ரஷ்யாஸ் ROSATOM, அதாவது வந்து ரொசாட்டோம். சரியா? ரொசாட்டோம் அப்படின்னு சொல்லி நம்ம ரஷ்யாவோட நியூக்ளியர் எனர்ஜி கார்பரேஷன் தான் வந்து ரொசாட்டம்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்களும் மகாராஷ்டிரா வந்து ஒரு எம்ஓஐ போட்டிருக்காங்க. எதற்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தோரியம் ஃபியூயல் யூஸ் பண்ணி தோரியம் ஃபியூயல் பவர் பண்ற ஒரு ஸ்மால் மாடுலர் ரியாக்டரை வந்து கொண்டு வரணும். சரியா? ஸோ யுரேனியம் ப்ரொடியூஸ் பண்றது, ஸோ இந்த நியூக்ளியர் ப்ரொடியூஸ் பண்றது, ஸோ இது பத்தின ஒரு ரியாக்டரை கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக தான் இந்த கொலாபரேஷன் வைக்கப்பட்டிருக்குது. மகாராஷ்டிரா கவர்மெண்ட்டும் நம்ம ரொசாட்டமும் வந்து ஒரு எம்ஓஐவை சைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சரியா? ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்மால் மாடுலர் ரியாக்டர்ஸ் வந்து கொண்டு வர போறாங்க. தோரியம் ஃபியூல் யூஸ் பண்ணி எங்க இருந்து வரப்போகுது பார்த்தீங்கன்னா, ரஷ்யால இருந்து கொண்டு வர போறாங்க மகாராஷ்டிரா. சரியா? ஸோ அதான் மேட்ரே, சிம்பிளான விஷயம் அதுதான். ஓகே. ஸோ அதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ ரஷ்யாவோட கேபிட்டல் மாஸ்கோ, பிரசிடென்ட் விளாடிமிர் புட்டின், கரன்சி ரஷ்யன் ரூபேல். ரைட்டு. ஸோ இதே மாதிரி நம்ம மகாராஷ்டிரா மும்பை தானே. ஸோ மும்பை 1 ஸ்மார்ட் கார்டு அப்படின்னு சொல்லி ஒரு கார்டு வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்கப்பா. ஸோ மும்பை 1 ஸ்மார்ட் கார்டு அப்படின்னு சொல்லி ஒரு கார்டு வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ அங்கே இருக்க அந்த சபர்பன் லோக்கல் ட்ரெயின்ஸாக இருக்கட்டும், மெட்ரோவாக இருக்கட்டும், மோனோ ரயில்ஸாக இருக்கட்டும், ஸோ இது மட்டும் இல்லாமல் பஸ்ஸஸ் இருக்கும் பார்த்தீங்களா. ஸோ இது எல்லாத்தையுமே வந்து அந்த ஒரு கார்டு மூலமாகவே நீங்கள் பேமெண்ட் பண்ணி, ஸோ அந்த கார்டு யூஸ் பண்ணி நீங்கள் இது எல்லாத்துலேயுமே ட்ராவல் பண்ணிக்கலாம், எல்லாத்தையுமே நீங்கள் அக்சஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி மும்பை 1 ஸ்மார்ட் கார்டு அப்படின்னு சொல்லி ஒரு கார்டு ஒன்று இருக்காங்க. ஸோ நிறைய பேர் இந்த டெல்லிலாம் போயிருந்தீங்கன்னா மெட்ரோ கார்டு ஒன்று இருக்கும். ஸோ டெல்லியிலே நிறைய பேர் இந்த மாதிரி கார்ட்ஸ்லாம் ஸ்மார்ட் கார்டு இருக்கும். ஸோ அந்த கார்டு நீங்கள் மெட்ரோஸில் யூஸ் பண்ணலாம், பஸ்ஸஸ்ல யூஸ் பண்ணலாம், ஸோ அவங்க லோக்கல் ட்ரெயின்ஸில் யூஸ் பண்ணலாம், எல்லாத்துலேயுமே யூஸ் பண்ணுற மாதிரி அந்த கார்டு கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி தான் மும்பையிலையும் இருக்கு. இப்போ சரி கொண்டு வந்திருக்காங்க மும்பை 1 ஸ்மார்ட் கார்டு அப்படின்னு சொல்லி கொண்டு வந்திருக்காங்க. ரைட். டிஃபென்ஸ். ஸோ டிஃபென்ஸ் இனாகரல் செரிமனி ஆஃப் AAKMI. சரியா? AAKMI இன் டான்சானியா. அதாவது வந்து நம்ம இவர் இருக்காரு பார்த்தீங்களா, யூனியன் மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட், டிஃபென்ஸ் மினிஸ்டர் யாரு, சஞ்சய் சேத். அவர் வந்து நம்ம AAKMI அப்படின்ற எக்ஸசைஸோட கல்ச்சுரல் ப்ரோக்ராம் வந்து அட்டன் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த எக்ஸசைஸும் வந்து நடந்திருக்கிறது எங்க அப்படின்னா டான்சானியால. சரியா? ஸோ இந்த அகேமி அப்படின்ற எக்ஸசைஸ் நடந்தது எங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்போ பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 14 தேதி 18 தேதி வரை நடந்திருக்கு. ஸோ இதுக்கு மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சான்ஸ்கிரிட்ல யூனிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து சான்ஸ்கிரிட்ல யூனிட்டின்னு சொல்லுவாங்க. ஸோ அதை தான் அந்த எக்ஸசைஸா வந்து கண்டக்ட் பண்ணியிருக்காங்க, கல்ச்சுரல் ப்ரோக்ராம் கண்டக்ட் பண்ணியிருக்காங்க டான்சானியால. சரியா? எஸ். ஸோ இதில் வந்து கிட்டத்தட்ட வந்து இது வந்து எக்ஸசைஸ்ல வந்து ஒரு 10 கண்ட்ரிஸ் வந்து கலந்துக்கிறாங்க. இந்தியா, கொமோரோஸ், ஜிபூட்டி, கென்யா, மடகாஸ்கர், மொரிஷியஸ், மொசாம்பிக், செச்சல்ஸ், சவுத் ஆப்பிரிக்கா, டான்சானியா. ஸோ இந்த மாதிரி 10 கண்ட்ரிஸ் வந்து இந்த எக்ஸசைஸ்ல வந்து கலந்துக்கிறாங்க. ஸோ இல்லை இந்தியாவை சேர்ந்த ஸோ அந்த ஷிப் பேர் வந்து INS தானியான்னு நினைக்கிறேன். INS தானியா தான் வந்து இந்த INS தானியா அப்படின்னு சொல்லி ஒரு ஷிப் தான் வந்து இந்த எக்ஸசைஸ் வந்து இந்தியா சைட்ல இருந்து கலந்துக்குது. சரியா? தானியாவா சானியான்னு நினைக்கிறேன். எஸ். ஸோ அந்த ஷிப் தான் வந்து INS ஷிப் தான் வந்து இந்த எக்ஸசைஸ்ல கலந்துக்குச்சு அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கோங்க. இந்த இன்ஃபர்மேஷன் இங்கே வைக்காம விட்டுருக்கேன் நினைக்கிறேன், பார்த்தேன். பட் இந்த இன்ஃபர்மேஷன் இங்கே ஆட் பண்ணாம விட்டுருக்கேன். எஸ். ஸோ இதே மாதிரி நம்ம DRDO வந்து ரீசெண்டா LRGB கௌரவ் வந்து ட்ரையல் பண்ணி பார்த்துருந்தாங்க. சரியா? எஸ். கிளியர். அவார்ட்ஸ் என்னது? அமீர் கான் ஹானர்ட் வித் மாஸ்டர் ஹியூமர் அவார்ட். அதாவது வந்து நம்ம அமீர் கான் இருக்கார் பார்த்தீங்களா, பாலிவுட் ஆக்ட் சூப்பர் ஸ்டார். ஸோ அமீர் கான் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஸோ அவருக்கு வந்து நம்ம மேக்கோ இன்டர்நேஷனல் காமெடி ஃபெஸ்டிவல், காமெடி ஃபெஸ்டிவல் வந்து ஃபெஸ்டிவல் ஃபங்க்ஷன்ல வந்து அவார்டு கொடுத்துருக்காங்க. சரியா? மாஸ்டர்
மாஸ்டர் ஹியூமர் அவார்டு அப்படின்னு சொல்லி ஒரு அவார்டு வந்து கொடுத்துருந்துருக்காங்க. ஸோ இந்த அவார்டை வந்து அவர் வந்து எதற்காக வாங்கியிருக்காருன்னா, சைனீஸ் மார்க்கெட் வந்து இவரோட ஃபிலிம்ஸ்க்கு வந்து நிறைய இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கு. ஸோ நம்ம 3 Idiots இருக்கட்டும், ஸோ நம்ம தங்கல், ஸோ இந்த மாதிரி நிறைய படங்கள் வந்து இவருக்கு வந்து அங்கே நிறைய பேரை வாங்கி கொடுத்துருந்துருக்கு. ஸோ அதனால அவருக்கு இந்த அவார்டை நம்ம சைனாவில் வந்து நடந்த இந்த மேக்கோ இன்டர்நேஷனல் காமெடி ஃபெஸ்டிவலில் வந்து மாஸ்டர் ஹியூமர் அவார்டு அப்படின்ற அவார்டை வந்து நம்ம அமெரிக்கான ஐயாவுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அவரை கௌரவப்படுத்தும் விதமாக கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ இதே மாதிரி நம்ம ஸ்லோவாக்கியா வந்து டாக்டரேட் பட்டம் கொடுத்தாங்க. யாருக்கு? நம்ம பிரசிடென்ட் திரௌபதி முர்மு மேமுக்கு. ரைட்டு. நெக்ஸ்ட் சமிட். ஸோ APED அண்ட் அருணாச்சல் பிரதேஷ் ஹோஸ்ட் இன்டர்நேஷனல் கான்க்ளேவ் கம் பையர் செல்லர் மீட். அதாவது வந்து நம்ம அருணாச்சல் பிரதேஷும் அக்ரிகல்ச்சர் அண்ட் ப்ராசஸ்டு ஃபுட் ப்ராடக்ட்ஸ் எக்ஸ்போர்ட் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி 2 பேரும் சேர்ந்து கொலாபரேட் பண்ணி ஒரு கான்க்ளேவ் அண்ட் பையர் செல்லர் கான்க்ளேவோட சேர்த்து ஒரு பையர் செல்லர் மீட்டிங்கை வந்து கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. எங்க அப்படின்னா தவாங், அருணாச்சல் பிரதேஷ்ல. சரி, ஸோ இது முக்கியமா இது எதற்காக அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ முக்கியமா வந்து இது வந்து அக்ரிகல்ச்சர் அண்ட் ப்ராசஸ்டு ஃபுட் எக்ஸ்போர்ட்ஸை வந்து அருணாச்சல் பிரதேஷ்ல வந்து ப்ரொமோட் பண்ணணும். ஸோ நிறைய நார்த் ஈஸ்டர்ன் ரீஜன்ல இருந்து இந்த மாதிரி எக்ஸ்போர்ட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் இந்த கான்க்ளேவ் கம் பையர் செல்லர் மீட்டை வந்து நடத்தியிருக்காங்க. ஸோ இது முக்கியமாக எல்லா கண்ட்ரீஸ்க்கும் இது போய் சேர்க்கணும். ஸோ இது மூலமாக செல்ஃப் ஹெல்ப் குரூப்பையும் வந்து டெவலப் பண்ணணும். ஸோ ஃபார்மர்ஸோட வாழ்வாதாரத்தை உயர்த்தலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த கான்க்ளேவ் வந்து கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. சரியா? ஸோ இன்டர்நேஷனல் லெவலில் ப்ரொமோஷன் பண்ணுறதுக்கும் இது யூஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. நம்ம APEDAவும் அருணாச்சல் பிரதேஷ் கவர்மெண்ட்டும் சேர்ந்து. APEDAவோட சேர்மன் அபிஷேக் தேவ், ஹெட் குவார்டர்ஸ் நியூ டெல்லி, ஃபவுண்டர் 1986. சரியா? எஸ். ஸோ இதே மாதிரி ஸ்ட்ரீ சமிட் அப்படின்னு சொல்லி 2வது எடிஷன் வந்து ஹைதராபாத் ஹோஸ்ட் பண்ணாங்க. கரெக்டா? ஸோ ஸ்ட்ரீ சமிட் 2வது எடிஷன் ஹைதராபாத் ஹோஸ்ட் பண்ணாங்க. ஸோ இது வந்து உமன் சேஃப்டிக்கான ஒரு சமிட்டாக வந்து இருந்தது அப்படின்னு சொல்லி ஆல்ரெடி பார்த்துருந்தோம். ஸோ எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். எஸ், டன். ஸோ நெக்ஸ்ட் பேங்கிங். ஸோ NPCI டைட்டன்ஸ் UPI பேமெண்ட் இன்டர்ஃபேஸ் ரூல்ஸ். அதாவது வந்து நம்ம NPCI இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க வந்து UPI ஃப்ரேம் ஒர்க்கை வந்து ரிவைஸ் பண்ணிடுவாங்க. ஸோ UPI பேமெண்ட்ஸ் வந்து நிறைய டிஃபரன்சஸ் வந்து கொண்டு வந்தாங்க. QR பே பண்ணுறது, இன்டர்நேஷனல் லெவலில், டொமஸ்டிக் லெவலில் பே பண்ணுறதுல நிறைய லிமிட்ஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ முன்னாடி வந்து இந்த QR வந்து நீங்கள் ஃபோட்டோ எடுத்து ஷேர் பண்ணிட்டீங்கன்னா அவங்க வந்து இந்த QR பே பண்ணுவாங்களா. ஸோ இன்டர்நேஷனல் லெவலில் இனிமேல் அதை பண்ண முடியாது. ஸோ நிறைய அவுட்டேஜஸ் ஆகுது, ஸோ நிறைய ஃபெயிலியர்ஸ் ஆகுது. ஸோ அதனால கூகுள் பே, பேடிஎம் இதெல்லாம் வந்து நிறைய ஃபெயிலியர்ஸ் ஆகுதுன்னு சொல்லி அதை வந்து டிஸ்கண்டினியூ பண்ணிட்டாங்க. ஸோ நீங்கள் வந்து இந்தியன் யூஸர் NRI-ஆவே இருந்தாலும் நீங்கள் வந்து அந்த ஸ்கேனரை வந்து நீங்கள் இப்போ உங்கள் ஃபேமிலியில் யாரோ ஒருத்தவங்க அவங்களுக்கு பேமெண்ட் பண்ணணும், நீங்க போட்டோ எடுத்து அவங்க வாட்ஸ்அப்க்கு அவங்க அனுப்புறீங்க, அவங்க அதை பார்த்துட்டு அதுல மூலமா பேமெண்ட் பண்ணுவாங்களே. ஸோ அந்த மாதிரி இனிமே பண்ண முடியாது, கிராஸ் பார்டர் பேமெண்ட்ஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இது வந்து ஒரு இந்த மிஸ்யூஸ் ஆகுறது, ஸோ இதை கண்டுபிடிக்க முடியாம ஃபெயிலியர் ஆகுறது, இதெல்லாம் வந்து இருக்காது. செக்யூரிட்டி ரீசன்ஸ்க்காக இதெல்லாம் வந்து நாங்கள் பேன் பண்ணியிருக்கோம்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி நீங்க அன்வெரிஃபைட் மெர்ச்சன்ட் QR கோட் ஏதோ நீங்க போட்டோ எடுத்து அனுப்புறீங்க, நீங்க வந்து அதை NPCI-னால வெரிஃபை பண்ணப்படல அந்த மெர்ச்சன்ட் அப்படின்னா அந்த QR கோட்ல நீங்க 2000 ரூபா கூட 2000 வரைக்கும் கூட 2000 வரை தான் பே பண்ண முடியும், அதற்கு மேல உங்களால பே பண்ண முடியாது அப்படின்னு கொண்டு வந்திருக்காங்க. இந்த மாதிரி நிறைய ரூல்ஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. வேலட்ஸ்லயும் நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வந்து ஃபார்ம் பண்ணிருக்காங்க நம்ம NPCI-யோட ஹெட் குவார்ட்டர்ஸ் மும்பை, மகாராஷ்டிரா, ஃபவுண்டர் 2008, CEO திலீப் ஆஷ்பே. ரைட். ஸோ இதே மாதிரி நம்ம RBI வந்து இப்போ ரீசெண்டா பர்சன் டு மெர்ச்சன்ட் பேமெண்ட்ஸ்க்கான டிரான்சாக்ஷன் லிமிட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருந்தாங்க. கரெக்டா? ஸோ 1 லட்சமா இருந்தது வந்து இப்போ 2 லட்சம் ஆகும், அதிகபட்சம் 5 லட்சம் வரைக்கும் கூட ஒரு சில பேமெண்ட்ஸ்ல பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இப்போ ரீசெண்டா ஹைக் பண்ணியிருந்தாங்க. நம்ம RBI NPCI கூட சேர்ந்து தான் பண்ணியிருந்தாங்க. கரெக்டா? எஸ். ஸோ இன்டர்நேஷனல். ஸோ இந்தியா இட்டலி சயின்ஸ் ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப் ஸ்ட்ரென்தனிங் பைலேட்டரல் டைஸ். அதாவது வந்து நம்ம இந்தியாவும் இட்டாலியும் வந்து ஒரு பார்ட்னர்ஷிப்ல வந்திருக்காங்க. எந்தெந்த மாதிரி ஏரியாஸ்க்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ட்ரேடு, டிஃபென்ஸ், கிளீன் எனர்ஜி அண்ட் ஸ்ட்ராட்டஜிக் கனெக்டிவிட்டி. ஸோ இந்த மாதிரி ஏரியாஸ்ல டெவலப்மெண்ட் கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக ஒரு பைலேட்டரல் டைப் வந்து வச்சிருக்காங்க நம்ம இந்தியாவும் இட்டலியும். சரியா? ஸோ இது வந்து இதன் மூலமாக வந்து 2 கண்ட்ரீஸ்க்கும் வந்து நிறைய டெவலப்மெண்ட் வந்து கிடைக்கும். ஸோ நிறைய இம்ப்ரூவ்மெண்ட்டையும் பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த டைப் வந்து வைக்கப்பட்டிருக்கிறது. ஸோ இட்டாலியோட கேபிட்டல் ரோம், பிரசிடென்ட் செர்ஜியோ மட்டேலா, கரன்சி யூரோ. ரைட். ஸோ இதே மாதிரி நம்ம அர்ஜென்டினா வந்து $20 பில்லியன் லோன் எடுத்திருந்தாங்க. எதுல இருந்து? இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட்ல இருந்து அவங்களோட எக்கனாமிக் கேபிட்டல் ரைஸ் பண்றதுக்காக $20 மில்லியன் வந்து லோன் எடுத்திருந்தாங்க நம்ம அர்ஜென்டினா. ஐ திங்க் ஸோ பார்த்தோமா? எஸ். ஸ்டேட். ஸோ PM மோடி லேஸ் ஃபவுண்டேஷன் ஸ்டோன் ஃபார் நியூ டெர்மினல் அட் ஹரியானா. ஹரியானாவில் வந்து ஒரு நியூ டெர்மினல் கட்டுறதுக்காக ஒரு 410 கோடி ரூபாய் செலவுல வந்து ஒரு எப்படி சொல்றது, மகாராஜா ஹரிசன் ஏர்போர்ட்ல வந்து ஒரு டெர்மினல் பில்டிங்கை கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக அடிக்கல் நாட்டியிருக்கார் நம்ம மோடி ஐயா. சரியா? ஸோ கிட்டத்தட்ட வந்து அங்கே வந்து டிராவலையும் ஏர் டிராவலையும் சேஃபாகவும் அஃபோர்டபுளாகவும் கொண்டு வரணும் அப்படின்றத ஒரு கமிட்மெண்ட்டுக்காக 410 கோடி ரூபாய் செலவுல மகாராஜா அக்ரசன் ஏர்போர்ட்ல நியூ டெர்மினல் பில்டிங் ஒன்று வந்து எக்ஸ்ட்ராவா கொண்டு வர போறாங்க ஹரியானால. சரியா? எஸ். ஹரியானாவோட கேபிட்டல் சண்டிகர், கவர்னர் பந்துரு தத்ரேயா, CM நயப் சிங் சைனி. ரைட். ஸோ இதே மாதிரி நம்ம ஹரியானா வந்து இந்த அக்னி வீஸ் இருப்பாங்க பாத்தீங்களா. ஸோ அக்னிபாத் இதுல வந்து சேர்ந்து அந்த அக்னி வீஸா இருந்து வந்தவங்க இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு வந்து ஹரியானா போலீஸ்ல வந்து 20% கோட்டா கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி ஹரியானா கவர்மெண்ட் வந்து அறிவிச்சிருக்காங்க.
ஹரியானா கவர்மெண்ட் வந்து நீங்க இப்போ அக்னிவீரா இருக்கீங்க, அக்னி 10 ஸ்கீம் மூலமா சேர்ந்து ஸோ ஆர்மிக்கு போயிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஹரியானா போலீஸ் கவர்மெண்ட்ல ஒரு 20% கோட்டா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஸ்போர்ட்ஸ். ஸோ இந்தியாஸ் recurve men's archery team clinches silver at World Cup Stage 1. அதாவது வந்து நம்ம புளோரிடால நடந்த ஆர்ச்சரி வேர்ல்டு கப் ஸ்டேஜ் 1 டோர்னமெண்ட்ல சில்வர் மெடலை வின் பண்ணியிருக்காங்க நம்ம டீமான தீராஜ் பூமதேவரா, அத்தானு தாஸ் அண்ட் தருண்தீப் ராய். அவங்க 3 பேர் சேர்ந்த டீம் பேர் தான் recurve men's archery team. இந்தியாவோட recurve men's archery teamல இவங்க 3 பேர் தான் இருக்காங்க. இவங்க 3 பேர் சேர்ந்து சில்வர் மெடலை வின் பண்ணியிருக்காங்க. இதுல ஆர்ச்சரி வேர்ல்டு கப் ஸ்டேஜ் 1 டோர்னமெண்ட்ல சைனீஸ் டீம் தோத்தனால சில்வர் மெடல். ஸோ அதுக்கு முன்னாடி ஸ்பெயினை வின் பண்ணி தான் நம்ம இந்த ஃபைனலுக்குள்ளேயே போயிருந்தோம். ஸோ அதனால செகண்ட் பிளேஸ்ல நம்ம இந்தியா இருக்காங்க. ஓகே, எஸ். ஸோ இதே மாதிரி நம்ம இந்தியா வந்து ISF வேர்ல்டு கப் டோர்னமெண்ட்ல ஓவராலா எத்தனாவது இடத்தை பிடிச்சிருந்தாங்க? இப்போ வரையும் 2வது இடத்துல இருந்தாங்க. கரெக்டா? எஸ். நெக்ஸ்ட், ஆஸ்கர் பைசி டாமினேட்ஸ் பஹ்ரைன் கிராண்ட் பிரிக்ஸ் செக்யூரிங் மெக்லரன்ஸ் ஹிஸ்டாரிக் விக்டரி. அதாவது வந்து மெக்லரன் டிரைவரான ஆஸ்கர் பைசி இருக்காருல்ல, அவர் தான் பஹ்ரைன் இன்டர்நேஷனல் கிராண்ட் பிரிக்ஸ்ல வின் பண்ணியிருக்காரு. ஆல்ரெடி அவர் இதுக்கு முன்னாடி நம்ம சைனீஸ் கிராண்ட் பிரிக்ஸ்ல வின் பண்ணியிருந்தாரு. இப்போ பஹ்ரைன் கிராண்ட் பிரிக்ஸ்ல வின் பண்ணி அவங்களோட ஹோம் கிரவுண்ட்ல வின் பண்ண முதல் சாதனையும் இவர் தான் படைச்சிருக்காப்ல. ரைட்டா? ரைட்டு. ஸோ நெக்ஸ்ட் அவ்வளோதான் மக்களே. ஸோ குவிஸ் போயிடலாம் தானே. ஸோ டாக்டர் அம்பேத்கர் ஜெயந்தி என்னைக்கு? டாக்டர் அம்பேத்கர் ஜெயந்தி ஏப்ரல் 14. சூப்பர். ஸோ தெலுங்கானாவோட ட்ரீ மேன் அழைக்கப்படுற இப்போ ரீசெண்டாக இறந்து போனார். அவரோட பேரு தரிப்பள்ளி ராமையா. டேஷ் நைட் ஃபார் அவுட்ஸ்டாண்டிங் கான்ட்ரிபியூஷன் டு கிரிக்கெட் அவுட்ஸ்டாண்டிங் கான்ட்ரிபியூஷன் கொடுத்த ஒரு இங்கிலாந்து பிளேயருக்கு ஒரு நைட் அவார்டு கொடுத்தாங்களே, அவரோட பேரு ஜேம்ஸ் ஆண்டர்சன். ஜேம்ஸ். ஸ்கை ட்ராக்ஸ் வேர்ல்ட் ஏர்போர்ட் அவார்ட்ஸ்ல டாப்ல யார் இருக்கா? அதாவது பெஸ்ட் ஏர்போர்ட் சொல்லி யார் பேர் வாங்கியிருந்தா? சிங்கப்பூர்ல இருக்க சாங்கி ஏர்போர்ட். ரைட். இந்தியா வந்து இப்போ ரீசெண்டாக கிரீன் எனர்ஜி ரிசோர்ஸஸ்க்காக செக்யூர் பண்றதுக்காக ஒரு மிஷன் வந்து லான்ச் பண்ணாங்க. அந்த மிஷனோட பேர் என்ன? நேஷனல் கிரிட்டிக்கல் மினரல் மிஷன். கரெக்டா? எஸ். ஸோ நம்ம கிளியரா சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு தடவை எல்லாத்தையும் பார்த்துக்கோங்க. ஸோ எதையும் மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ ரெகுலராக ஃபாலோ பண்ணிக்கோங்க. எதையும் படிக்காம விட்றாதீங்க. நானும் ரெகுலராக ஃபாலோ பண்ணிக்கிறேன். ஸோ ரெக்கார்டட் வீடியோவுக்கு மன்னிக்கவும், சில லைவ் பண்ண முடியல, சில பல நெட்வொர்க் இஷ்யூ காரணமாக. ஸோ அதனால தான் ரெக்கார்ட் வீடியோ போட்டிருக்கேன். ஸோ ஓகே மக்களே. ஸோ இது தவிர உங்களுக்கு வேறு ஏதாவது queries, issues, டவுட் ஏதாவது திடீர்னு வந்துச்சு அப்படின்னா ஸோ என்னோட இன்ஸ்டா எல்லாருக்கும் தெரியும், DAV_3073. எப்போனாலும் என்னால் மெசேஜ் பண்ணும். ஓகேவா? ஓகே மக்களே, டாடா, பபாய், see you.